ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. நடிகர் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு செய்தி சமூக வலைத்தளங்களில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவருடைய இறப்புக்கு பின்னாடி நிறைய முக்கியமான விஷயங்கள் வெளியான வண்ணம் இருக்குது. அதில் அவருடைய மொத்த சொத்தும் அவங்களுடைய மருமக பேரில் எழுதியிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு தாள்கள் கசிந்திருக்கு. இதை தெரிந்த உடனே பூர்ணிமா கோவப்பட்டதாக ஒரு தாள்களும் வெளியாயிருக்கு. ஸோ அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலி பாக்கியராஜுடைய செல்ல மருமகளாக கீகி விஜய் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க எல்லா தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்யராஜுடைய பூத உடல் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கு. திரையுலகினர் ரசிகர்கள் இறுதி மரியாதை இப்போ வரைக்கும் செலுத்தி வராங்க. பாக்யராஜ் இயக்கி நடித்த வேட்டிய மடிச்சுக்கட்டி என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் சாந்தனு பாக்யராஜ். இந்த படத்திற்கு பிறகு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நடிப்பிற்கு சாந்தனு பிரேக் விட்டிருந்தார். அதற்கு பிறகு கதாநாயகனாக சில திரைப்படங்களில் நடித்திருந்தார். அதிலும் சக்கரக்கட்டி திரைப்படம் இவருக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது. அதே நேரத்தில் 90s கிட்ஸ்களில் எவர்கிரீன் பாடல்களில் இந்த திரைப்பட பாடல்களும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அப்பாவை போல இவரால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை. தமிழ் சினிமாவில் தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு அவரின் குடும்பமும் காதல் மனைவி கீகியும் பக்கபலமாக இந்நாள் வரை இருந்து வருகின்றனர். இந்த நேரத்தில் தனது அப்பாவின் மறைவு சாந்தனுவை உலுக்கியுள்ளது என்பது தெரிய வந்திருக்கு. சாந்தனுவும் தொகுப்பாளினி கீகியும் காதலித்து கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். கீகி மானாட மயிலாட உட்பட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார். இவர்களுக்கு திருமணமாகி 10 வருடங்கள் கடந்து விட்டனர். டான்ஸில் அதிக ஆர்வம் உள்ள கீகி 2 டான்ஸ் ஸ்கூலையும் தொடங்கி நிர்வகித்து வருகிறார். அதே போல சாந்தனு மற்றும் கீகி இருவரும் யூடியூப் சேனலையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தங்களை பற்றிய பல தாள்களை அடிக்கடி பகிர்ந்து வருகிறார்கள். கீகி பாக்யராஜ் வீட்டு செல்ல மருமகள் என்று குறிப்பிட்டப்படுது. மாமனார் மாமியார் போல் இல்லாமல் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் போலதான் பழகுவார்கள். அதே போல் சாந்தனு பாக்யராஜ் பூர்ணிமா ஸ்டைலிங் ட்ரெஸ்ஸிங் கவனித்து கொள்வது கீகி தானா? ஏன்னா கீகி அந்த அளவுக்கு சூப்பராக அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்களா? இதை பூர்ணிமாவை பல பேட்டிகளில் பதிவு செய்திருக்கிறாங்களா? குடும்பமாக வருடத்திற்கு 2 முறை பாக்யராஜ் தனது மனைவி மகன் மருமகளோடு வெக்கேஷன் செல்வாராம். அதே போல் பிறந்தநாள் திருமண நாள் விழாவில் எல்லாரும் ஒன்று கூடி வெளியில் செல்வது அவர்கள் வீட்டு வழக்கமா? அதோடு பாக்யராஜ் பூர்ணிமா திருமணம் எம்ஜிஆர் தலைமையில் நடந்தது. சாந்தனுவுக்கு திருமணமான போது விஜய் தாலி எடுத்து தர வேண்டும் என்று அவர் விரும்பியதால் பாக்யராஜ் அழைக்க விஜய் நேரில் தாலி எடுத்து கொடுத்தார். திருமணத்திற்கு கீகி பாக்யராஜை அங்கிள் டேடி என விருப்பப்படியே கூப்பிடுவாரா. மகன் மருமகள் தனிப்பட்ட விஷயத்தில் பாக்யராஜ் எப்போதுமே தலையிட மாட்டாரா. 10 ஆண்டுகளாகி குழந்தை பற்றி பேசுறது கூட இல்லையா? உங்கள் விருப்பம்தான் முக்கியம் என்று சொல்வாரா. வீட்டில் செம்ம கூல் மாமனார் என தனது யூடியூப் சேனலில் கீகி பதிவு செய்துள்ளது இப்போ வெளியாயிருக்கு சமூக வலைத்தளங்களில். கீகி கலா மாஸ்டரின் அக்கா மகள் தான். டான்ஸ் குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர். ஸோ அதனால் இவரை பற்றி இதுவே அதிகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ கூல் மாமனராக இருக்கக்கூடிய இவங்களுடைய சொத்தை இவங்களுடைய பேரில் எழுதியிருப்பதாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. யாருடைய பேர்லனா கீகியுடைய பேரில் சொத்து எழுதப்பட்டிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆனது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் தாள்கள் வெளியாகலை. அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்யராஜுடைய சொத்து மதிப்பு பற்றி சமூக வலைத்தளங்களில் தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவருடைய சொத்து மதிப்பையும் தெரிஞ்சுக்குங்க. சினிமா மூலம் கோடிகளை குவித்த பாக்யராஜுக்கு அவருடைய சொத்து மதிப்பு இத்தனை கோடியா என்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அது எத்தனை கோடி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
இயக்குனர் பாக்கியராஜ் நேற்று மாரடைப்பால் காலமானார். இந்த நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு பற்றி தான் இப்போ விரிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என அனைத்து துறைகளிலுமே தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர் பாக்கியராஜ். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கிய இவர் பின்னர் தனக்கென ஒரு புதிய பாணியை உருவாக்கி ரசிகர்கள் மனதில் நிலையான இடத்தை பிடித்தார். சினிமாவின் ஆரம்ப நாட்களில் பாரதி ராஜா இயக்கிய படங்களில் சிறிய கதாபாத்திரங்கள்லையும் பின்னணி குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் மட்டுமே பாக்கியராஜ் தோன்றினார். மெலிந்த தோற்றத்தோடு சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட சில படங்களில் அவரை காண முடிந்தாலும் நடிகராக அவரை ரசிகர்களிடம் அறிமுகப்படுத்தியது புதிய வார்ப்புகள் திரைப்படம்தான். அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்ததன் மூலம் தமிழ் சினிமா ஒரு புதிய திறமை கண்டது என்று சொல்லலாம். அதன் பிறகு இயக்குனராக களமிறங்கிய பாக்கியராஜ் குடும்ப உறவுகள், நகைச்சுவை, காதல், சமூக கருத்துக்கள் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து வித்தியாசமான திரைக்கதையோடு படங்களை உருவாக்கினார். குறிப்பாக பெண்கள் மற்றும் குடும்ப ரசிகர்களை அதிகம் கவர்ந்த இவர் இயக்குனராகவே மாறி பயங்கரமாக படம் எடுத்தார். 1983ஆம் ஆண்டு வெளியான முந்தான முடிச்சு திரைப்படம் அவரது திரைப்பயணத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த படம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வெற்றி பெற்று வசூல் சாதனை படைத்தது. அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கூட்டமாக திரையரங்களுக்கு சென்று படம் பார்த்த அரிய நிகழ்வுகளில் ஒன்றாக இது அமைந்தது. பாக்யராஜ் நடித்த விதி திரைப்படத்தில் அவர் நடித்த சிறிய தபால்காரர் கதாபாத்திரம் சில நிமிடங்கள் மட்டுமே திரையில் வந்தாலும் நகைச்சுவையால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தது. அவரது நடிப்பு திறனை வெளிப்படுத்திய மற்றொரு படமாக ருத்ரா குறிப்பிடப்படுகிறது. வங்கி கொள்கையை மையமாக கொண்ட நீண்ட காட்சியில் புத்திசாலித்தனமும் நகைச்சுவும் கலந்த அவரது நடிப்பு பாராட்ட பெற்றது. பாக்யராஜின் திரைக்கதை அமைப்பு, இயல்பான நடிப்பு இந்திய திரையுலகில் கவனிக்கப்பட்டது. இது நம்மாளு திரைப்படத்தில் ஜாதி வேறுபாடு போன்ற முக்கியமான சமூக பிரச்சனை நகைச்சுவையோடு எடுத்து சொல்லிய விதம் அவரது திரைக்கதை திறனை வெளிப்படுத்திய சிறந்த உதாரணமாக கருதப்பட்டது. எழுத்தாளர் பாலகுமாரன் இயக்கிய அந்த படம் இன்றும் பேசப்படக்கூடிய படங்களில் ஒன்றாக இருக்கு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான பாக்யராஜ் அவர் மீது கொண்டிருந்த அன்பை அவசர போலீஸ் 100 திரைப்படத்தில் வெளிப்படுத்தினார். எம்ஜிஆர் நடித்து வெளியாகாமல் போன படத்தின் சில காட்சிகளை தொழில்நுட்ப ரீதியாக இணைத்து அவரோடு திரையில் தோன்றிய தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி கொண்டார். ஆரோரோ, ஆரிராரோ, சுந்தரகாண்டம், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி உள்ளிட்ட பல படங்கள் மூலம் கதை சொல்லும் திறனின் நடிகராகவும் பாக்யராஜ் தனித்துவமான இடத்தை பெற்றார். காலம் மாறினாலும் குடும்ப ரசிகர்கள் மனதில் அவர் உருவாக்கிய அந்த இடம் இன்றளவு மாறாமல் தொடர்கிறது. இப்படி ரசிகர்கள் மனதில் நீங்காம இடம் பிடித்துள்ள பாக்யராஜ் இன்று மாரடைப்பால் காலமானார். அவரின் மறைவு திரையுலகினருக்கு மட்டுமில்லாமல் ரசிகர்களுக்கும் பேதரிச்சியாகவே உள்ளது. இந்த நிலையில் பாக்யராஜின் சொத்து மதிப்பு குறித்த விவரம் வெளியாகி உள்ளது. அதன்படி அவருடைய சொத்து மதிப்பு ரூ. 60 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. அவருக்கு சொந்தமாக சென்னையில் பிரம்மாண்டமான வீடு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த சொத்து விவரங்கள் தான் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்டான நியூஸ்கள் நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து அதெல்லாம் தெரிந்துக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு நியூஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.